லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாம்சு, இப்போ என்ன இன்னொரு பொண்ணை லவ் பண்ண சொல்றியா? நீ லவ் பண்ணி கிழிச்சிட்டாலும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். லவ் பண்ற மாதிரி நடி. முதல்ல அது உனக்கு முடியுதான்னு பார்க்கலாம். என்ன சொல்ற? அப்படிங்கிற அப்படிதான் சொன்னா மாப்பிள்ளை இவ்வளவு நேரம். ஏதோ சொல்ற, ஆனா ஏதாவது எக்கு தப்பா ஆச்சு நீ அடி வாங்கிக்கோ. இல்ல மாப்பிள்ளை ஒன்னும் ஆகாது, தைரியமா பண்ணு, பார்க்கலாம். நான் இருக்கேன். ஏதோ சொல்ற. சரி, நான் கிளம்புறேன். மாப்பிள்ளை பார்த்துப்போ, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் மறக்காம உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு. உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததா அவ ரொம்ப பயந்துருப்பா. உங்ககிட்ட பேசினாதான் நிம்மதியா தூங்குவா. சரியா? கலரிங் பண்ணதெல்லாம் போதும். இந்தா, இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு. டைம் ஆச்சு. இந்தா. மம்மி, இந்த ஒரே ஒரு பிக்சர் மட்டும் மம்மி, ப்ளீஸ் மம்மி. நோ விக்ரம், ஆல்ரெடி டைம் ஆச்சு. வீணா என்ன பேச வைக்காத. புடி புடி. என்னடா அதுக்குள்ள பாலெல்லாம் குடிச்சிட்டியா? கிளாஸ் உங்க கையில தானே இருக்கு, நீங்களே பாத்துக்கோங்க மம்மி. விக்ரம், வர வர ரொம்ப வாய் பேசுறடா நீ. அது கூடவே பிறந்தது மம்மி, மாறாது. அப்படி வாய் வாய் வாய். ஆமா, உனக்கு இப்படி எல்லாம் பேச யாரு கத்து கொடுக்கறா? சொல்ல மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? என் செல்லம்ல சொல்றா கண்ணா. அதுவா, வினய் அங்கிள் இப்படிதான் அருண் அங்கிள் கிட்ட இப்படிலாம் பேசுவாரு. அத பார்த்து நான் கத்துக்கிட்டேன். சரி, படுத்து தூங்கு. டைம் ஆச்சு. படு. படுத்துக்க. மம்மி, சொல்லுடா. நீ எதுக்கு மம்மி கோவில்ல அப்படி கஷ்டப்பட்டு உருண்டுகிட்டு இருந்த? அப்போ உங்க கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கி இருந்துச்சு தெரியுமா? தூங்க போற நேரத்துல ஏன்டா உனக்கு இப்படி எல்லாம் டவுட் வருது? பேசாம தூங்குடா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்ல மம்மி, எனக்கு ஒன்னு அப்படி பார்க்கவே ரொம்ப சேடா இருந்துச்சு. சொல்லு மம்மி, ஏன் அப்படி பண்ண? இல்ல விக்ரம், இப்ப நீ ரொம்ப சின்ன பையன். நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ தூங்கு விக்ரம். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதே, அது சரியாகணும் தானே அப்படி பண்ண. ஆமா விக்ரம். ஆனா அந்த நாகு பாட்டி இருக்குதுல, நீ என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படி செய்யறேன்னு சொல்லுச்சு. அப்படியா மம்மி? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அதுக்காக தான் அப்பாவை பத்தி என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றியா? விக்ரம் சும்மா இரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன தூக்கமே வரலையா? இல்லையே, எனக்கு இன்னும் தூக்கம் வரல மம்மி. எனக்கு வருது. தூங்குடா. மம்மி, உன்கிட்ட வர வர ஒன்னு ஒன்னா நோட் பண்றேன். என்ன? முன்னாடிலாம் அப்பா பத்தி பேசும்போது என்ன திட்டிக்கிட்டே இருப்ப. ஆனா இப்பெல்லாம் நான் அப்பா பத்தி பேசுனா நீ என்ன திட்டுறதே இல்ல, கோவப்படுறதே இல்ல தெரியுமா? அப்போ அப்பாவை உனக்கு பிடிக்கும் தானே அர்த்தம். விக்ரம், நான் சொல்லிருக்கேன்ல அப்பாவை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. பேசாம தூங்கு விக்ரம். மம்மியை கோவப்பட வைக்காத. சொல்லிட்டேன். மம்மி, அப்பாவோட போட்டோ இருந்தா காமிங்க மம்மி.
சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மம்மி. ப்ராமிஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு முறை அப்பாவோட போட்டோவை காமிய. எனக்கு அப்பாவை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. விக்ரம் வேண்டாம், எனக்கு கோபம் வருது. நீ பேசாம படு. சரி விடு, நான் அப்பா பத்தி பேசல. ஆனா வினய் அங்கிள் பத்தி பேசவா? ஏன், அவருக்கு என்ன? இல்ல மம்மி, எனக்கு எப்பெல்லாம் அப்பா பத்தி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் வினய் அங்கிள் முகத்தை தான் நினைச்சுக்கிறேன் மம்மி. நீங்களே யோசிச்சு பாருங்க மம்மி, வினய் அங்கிள் எனக்கு அப்பாவா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். விக்ரம், இப்ப நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் அழுதுகிட்டே தூங்கணும்னு நினைக்கிறியா? சாரி மம்மி. வாயை மூடிக்கிட்டு எதுவும் பேசாம தூங்கு. தூங்கு. ம். தூங்கு, கண்ணு மூடு. விக்ரம் சின்ன பையன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் கேக்குற கேள்வி எல்லாம் ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. அவனுக்கு வர வர எல்லா விவரமும் புரிய ஆரம்பிக்குது. இனிமே வினய பத்தின விஷயங்களை எப்படி விக்ரம் கிட்ட இருந்து மறைக்கிறதுனே தெரியலையே. பாட்டி, இப்ப கரெக்டா சொல்றேன்னு பாருங்க. சரி சொல்லு. Nitrogen, it is a relatively inert gas and it is an important constituent for all inorganic components. That தப்பு தேன்னு எத்தனை முறை சொல்லுவ? அதுவும் இன்னைக்கு செமஸ்டர் வச்சுக்கிட்டு இது எரானிக் இல்ல, வெறும் ஆர்கானிக் தான். ஆமா, ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். கொடுங்க, இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கங்க. தேனுக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அண்ணி. மாப்பிள்ள ஜூஸ் எடுத்துக்கங்க. Nitrogen, it is an என்ன தேனு பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டியா? பாட்டி, தேனு கரெக்டா சொல்ற வரைக்கும் அவளை விட்டுறாதீங்க. ஏய், என்ன தானியா ரிவெஞ்சா? ஈவினிங் வீட்டுக்கு வருவல, நீ பாட்டி கிட்ட தான் ஹோம்வொர்க் பண்ணனும். அதெல்லாம் முடியாதே. ஏன்? ஏன்னா 4 days பொங்கலுக்கு லீவ் விட போறாங்க. ஜாலி 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 ஜாலி. ஆமா, என்ன ஜாலி? லீவ் விட்டா என்ன பண்ண போறீங்க? வழக்கம் போல டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு சோட்டா பீனன் ஏதாவது கார்ட்டூன் தானே பார்க்க போறீங்க. அதுல என்ன பெருசா ஜாலி இருக்க போகுது? அதை விட வேற என்ன ஜாலி இருக்க போகுது பாட்டி? என்ன தானியா இப்படி கேக்குற? பொங்கல்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க ஊர்ல திருவிழா மாதிரி இருக்கும். வீட்டு முன்னாடி கலர் கலரா கோலம் போட்டு ஊர் மத்தியில போட்டி பந்தயம் பாட்டுன்னு சும்மா அமர்க்களம் பண்ணிடுவாங்க. இங்கேயும் தான் வருஷா வருஷம் வைக்கிறோமே ஸ்டவ்ல, அதெல்லாம் ஒரு பொங்கலா? மண்பானையில நெற்கதிர்களுக்கு முன்னாடி மண்ணை கீறி அடுப்ப வச்சு அதுல பொங்கல் வச்சு பண்ணுவாங்க பாரு. அப்பப்பப்பப்பா, அதுதான் பொங்கல். பாட்டி, எங்களையும் ஊருக்கு கூட்டிட்டு போங்க, நாங்களும் அங்க வந்து என்ஜாய் பண்ணுவோம்ல. ஆமா பாட்டி. ஆமா, பாயிண்ட். பாட்டி, விக்ரம் சொல்ற மாதிரி எங்களை இந்த வருஷம் ஊருக்கு கூட்டிட்டு போங்க பாட்டி. நாங்களும் பொங்கல் எப்படி கொண்டாடணும்னு என்ஜாய் பண்ணி பாப்போம்ல. அதுவும் இல்லாம இங்க சுத்த போர் பாட்டி.
ஆமாமா, நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நம்ம முருகேச சித்தப்பா இருக்கார்ல, இந்த பொங்கலுக்கு நம்மள ஊருக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாரு. அப்படியே நம்ம குலதெய்வம் கோயில்ல கடா வெட்டி பொங்க வைக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. நான் தான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க என்னமா சொல்றீங்க? சரிப்பா, பிள்ளைங்க தான் இவ்வளவு தூரம் ஆசைப்படுறாங்கல்ல, தேனும் ஆசைப்படுறா. நீ முருகேசன் சித்தப்பாக்கு சொல்லிடு, நாம எல்லாம் ஊருக்கு போய் பொங்கலை சிறப்பா கொண்டாடிட்டு வந்துடலாம். சரிங்க. விக்ரம், தானியா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாங்க. பாய் பாட்டி, பாய் தேனு. பாய் பாட்டி, பாய் தேனு. பாய் கார்த்திக் சார். சரி சரி, நீ ஆன்சரை சொல்லு. குட் மார்னிங் வினய். குட் மார்னிங் மார்னிங். போங்க. வினய், இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல மித்ரா, நல்லா இருக்கேன். ம், சரி வாங்க போலாம். சூப்பர்மேன், போங்க போங்க, உங்களை நான் ஊர்ல வச்சு பாத்துக்கிறேன். இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது, இந்த வண்ண மயில் அதனால் எண்ணியது போல பூச்சுடுது. என்ன இவ ரவுண்டு கட்டி ஆடிக்கிட்டு இருக்கா? இல்லையே, இவ ஆளே சரியில்லையே. இதோ வர. மாமனோட ஹே, மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. தேனு, அட என்னம்மா நிப்பாட்டிட்ட? ஆடு, நீ ஆடு. இல்ல பரவாயில்ல பாட்டி. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இன்னைக்கு நீ என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன விஷயம்? ஆமா, அது காந்திமதி பாட்டி எல்லாரையும் ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, அதான். பொதுவா வெளியூர் போறேன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ அதான் கொஞ்சம் சந்தோஷம். ஓஹோ, ஆனா நீ அதுக்கு சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியலையே. என்ன விஷயம் தேனு? சரி சரி, உனக்கு போன் வருது பாரு, எடுத்து பேசு, நான் அப்புறம் வரேன். ஹலோ ஹலோ தேனு. சொல்லுடி. என்ன தேனு, வாய்ஸ்ல ஒரு எனர்ஜியே இல்லையே. அது ஒன்னும் இல்லடி, இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதான். டிஸ்டர்பன்ஸா? சரி சொல்லு, என்ன விஷயம்? சரி சரி, உனக்கு எனர்ஜி ஏத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? என்னடி பில்டப்லாம் ஒரே பலமா இருக்கு? ஆமா தேனு, பொங்கலுக்கு புது படத்துக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன், உனக்கும் சேர்த்துதான். படத்துக்கு போறோம், சும்மா ஆட்டம் பாட்டோம்னு தெரிக்க விடுறோம், என்ன சொல்ற? நான் வரலடி. அட, நீயா தேனு இப்படி பேசுற? தளபதி படம் நினைச்சு பாரு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, சும்மா ரணகாலமா இருக்கும். நீ ஏன் வரலன்னு சொல்ற? என்னாச்சு உனக்கு? நமக்கு பிடிச்ச ஹீரோ படம். தளபதி படம் தான், ஆசையா தான் இருக்கு. அப்புறம் என்ன? ஆனாலும் நான் வரலடி. அதான் ஏன்? ஏன்னா நான் என் சூப்பர்மேனை பார்க்க போறேன். என்னது, சூப்பர்மேனா? ஆமா, சூப்பர்மேன். நான் தான் சொல்லிருக்கேனே, வினய். அவர்தான். நாங்க எல்லாரும் பொங்கலுக்கு எங்க பாட்டியோட கிராமத்துக்கு போய் செலிப்ரேட் பண்ண போறோம். ஓஹோ, ஓ சூப்பர் டி. ஆனா அவருக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னதா சொன்னியே. ஆமா சொன்னார்தான், ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நீ வேணா பாரு, கிராமத்துக்கு நாங்க எல்லாரும் போறோம். அங்க போய் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அவருக்கு என்னோட லவ்வ முழுசா புரிய வைப்பேன்.
வரும்போது 2 பேரும் ஜோடியா ப்ரொபோஸ் பண்ணிட்டே தான் வருவோம். தேனு கிரேட் ட்ரீ, வேற லெவல், ஆல் தி பெஸ்ட். ஹே தேங்க்ஸ் டி. அப்புறம் ஓஹோ, கதை அப்படி போகுதோ? அந்த டிரைவர் பையல தான் நீ விரும்புறியா? இந்த விஷயம் புதுசா இருக்கே. மாப்பிள்ளை கிட்டயும் அண்ணி கிட்டயும் அவனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு போதுமே. இல்ல, இத நம்பிக்கிட்டு நம்ம காரியத்தை கெடுத்துற வேண்டாம். இவங்க காதல் மெல்ல மெல்ல வளரட்டும், போற வரைக்கும் போகட்டுமே. அதுக்கப்புறம் நேரம் பார்த்து நான் களை எடுத்துக்கிறேன். தேனு, ஓ லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீ நல்லா லவ் பண்ணு, லவ் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? மாப்பிள்ளை இதை பாரு, இப்போ வேற ஏதாவது ஒரு பொண்ணு பக்கம் நீ சாஞ்சேன்னு வச்சுக்கோ, அதை பார்க்குற மித்திரம் என்ன நினைப்பா? ஐயோ நாம இன்னும் ஒரு லவ் பண்றோமே, ஆனா லவ் பண்ணாத மாதிரி நடிக்கிறோம். இப்போ அவர் அந்த பொண்ணு பக்கம் சாஞ்சிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல அவளோட பொசசிவ்னஸ் எல்லாம் அப்படியே இந்த ரோடு போடும்போது இந்த லாரிக்கார எல்லா கல்லையும் நடுவில் கொட்டுவான் பாத்தியா, அந்த மாதிரி அவளோட பொசசிவ்னஸ் எல்லாம் உன் காலடியில் கொட்டிடுவான். யோ மாம்சு, ஏதோ சொல்ற, நானும் செய்கிறேன். ஆனால் எக்கு தப்பா ஆச்சு. ஃபஸ்ட்டு மர்டரே நீ தான். என்ன வினய், ஏன் காரை நிறுத்திட்டீங்க? வினய், வாப்பா, 2 முழம் பூ கொடுங்க. தரேன். இந்தாங்க தம்பி. தேங்க்யூ. சரிப்பா, வியாபாரம் நல்லா நடக்கணும். வினய், என்ன இதெல்லாம்? என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? கோவில்ல நான் வேண்டிக்கிட்டது நீங்க எனக்கு வேணுங்கிறதுக்காகலாம் இல்ல. விக்ரம்க்கு நீங்க வேணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். மத்தபடி உங்களை நான் இன்னும் மன்னிக்கவே இல்லை. நீங்க என் வாழ்க்கையில ஏற்படுத்தின வலி இன்னும் காயமா ஆறாம அப்படியே இருக்கு. என் வாழ்க்கை இதுதான், இப்படிதான் இருக்கும். அத நீங்க மாத்த நினைக்காதீங்க ப்ளீஸ். நீங்க ஒரு ஆபத்துல இருக்கும்போது உங்களுக்காக வேண்டிக்கிட்டா இப்படிதான் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா? இதோ பூ வாங்கி தரது, பொட்டு வச்சு விடுறதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து என்ன நெருங்க பாக்காதீங்க. மித்ரா, போதும். முடிஞ்சா இல்ல இன்னும் இருக்கா? என்ன பாக்குற? இந்த பூ உனக்கு நினைச்சியா? நான் எதுக்கு உனக்கெல்லாம் பூ வாங்கி தரப்போறேன்? தேனு வரும்போது பூ வாங்கிட்டு சொல்லி காசு கொடுத்தா, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா? அதுக்குள்ள என்னமோ படபடன்னு பேசிட்டியே நீ. இல்ல, நான் வேண்டிக்கிட்டத நீங்க ஏதாவது தப்பா? ரிலாக்ஸ் மித்ரா, ரிலாக்ஸ். நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க எந்த விஷயமும் நடக்க போறது இல்ல. நான் உன் கூட இருக்கணும், உன் கூட மறுபடியும் சேரணுங்கிற எண்ணத்தெல்லாம் எப்போ கைவிட்டேன். இனிமே அதை நடக்க போறதும் இல்ல மித்ரா. ஏன்னா நீ தான் எப்படி என்ன மன்னிக்க போறது இல்லையே. எனக்கு தெரியும் மித்ரா, நீ என்னை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன்னு. நான் அதுக்கு எப்போ மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன்.
யூ டோன்ட் வரி, சரியா? இது தேனுக்கு. நீ உட்காரு, போலாம். மாம் சொன்ன பொசசிவ் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. தூவானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டே